ஒரு வழியா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தை பார்த்தாச்சு. எப்பா எவ்வளோ போராட்டம் ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள, அதுவும் இந்த மனுஷனோட கடைசி படம். சரி, ஓகே, அது என்ன காரணம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நாமளே அதை பத்தி நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். சரி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணனோட கடைசி படம் அண்ட் அண்ணன் சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ படத்தோட கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான், பகவன் கேசியோட ரீமேக் தான். பட் அந்த படத்தில் அப்படியே எடுக்கல. அந்த படத்தை வந்து ஒரு சில விஷயத்த மட்டும் எடுத்துட்டு இவங்க வந்து ஒரு வித்தியாசமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பொறுத்தவரை படத்தில் பாசிட்டிவா நிறைய விஷயத்த சொல்லலாம். முக்கியமா டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவும் நல்லா கிராண்டா செலவு பண்ணிங்க, சூப்பரா நல்லாவே தெரியுது. விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் படத்தில் நடிச்சிருந்த எல்லாமே சூப்பரா வச்சிருந்தாங்க. முக்கியமா நம்ம அண்ணன் நம்ம தளபதி வெற்றி கொண்டான் பிரிச்சு மேஞ்சிருக்காரு மனுஷன். ஒன் மேன் ஷோங்க, மிரட்டி விட்டுருக்காரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு மனுஷன். என்னோட கடைசி படம். இத்தனை வருஷம் ஒரு சினிமாவில் உழைச்ச உழைப்பு என்ன, நமக்கு அப்படி எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். டான்ஸ் எல்லாம், அதுவும் அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு ஆடுவாரு, மிரட்டி விட்டார் சீரியஸா. அண்ட் மமிதா பிஜுவா இருக்கட்டும், பூஜா ஹெக்டாவா இருக்கட்டும், அப்புறம் பாபு டியோலா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒருத்தரோட கேமியோ இருக்கும், அது வந்து சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. அது தேட்டர்ல உண்மையை நல்லாவே இருக்கு. அண்ட் படத்துல வந்துட்டு எமோஷன் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு கண்டிப்பா. அண்ட் படத்தை முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா நீங்க அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க. நான்லாம் ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப நான் முக்கியமா நான் ஒரு தளபதி ஃபேன். ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சரி, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடியே ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு படம். அதாவது குட் பேட் அக்லி மாதிரி நினைச்சிடாதீங்க. இது வந்து கடைசி படம், அதனால ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம், செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு படம் தான். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் தாராளமாக பிடிக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. பட் அஸ் அ காமன் ஆடியன்ஸா நான் ஒரு ஜென்ரலான ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, படத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில என்ன சொல்ல தேவையில்லாத விஷயம் வந்து ஒரு சில விஷயத்த கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். தாராளமாக கண்டிப்பாக தோணதான் செய்யும். அண்ட் அதே மாதிரி வந்து படத்தை கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல கண்டிப்பாக தோணுச்சு. அண்ட் இந்த படத்தை ஒரு கேவலமா ஆன்லைன்ல பார்த்துட்டு கேவலமா ரிவ்யூ சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. டேய், அது பைரசிடா, அது சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுடா. பாக்குறதே தப்பு தான். பட் அதை பார்த்துட்டு வெளியே சொல்றது, நான் பார்த்தேன் அப்படின்ற பெருமை பித்திக்கலாம் வந்து என்ன ஒரு காரியம் தெரியல. நீங்க வன்மத்தை கேட்குற மாதிரி படம் ரொம்ப மோசமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நானே பயந்துட்டு தான் படத்துக்கு போனேன், என்னடா பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு. பட் நான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரொம்ப கத்தி பார்த்தனால தொண்டை கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளமா இருக்கும். ஆனா சீரியஸா ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு தளபதி படம்னா கண்டிப்பா நான் அந்த படத்தை நான் சொல்லுவேன். ஆனா வந்து அவ்வளோ ரொம்ப கத்தி என்ஜாய் பண்ணி இவ்வளோ இந்த ஏஜ்ல பார்த்தது வந்து இந்த ஜனநாயகன் தான். நீங்க அவர் என்னதான் ஹேட் பண்ணாலும் சரி, அண்ணன் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. நீங்க வன்மத்தை போட்டு கக்காம கதறெல்லாம் கதறாம இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு படத்தை தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தாராளமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 50% படம் பிடிக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. காமெடி நினைச்சா போனா கூட கண்டிப்பா தாராளமா பிடிக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி மனசு போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஓகே, சிஎம் விஜய் வந்துட்டாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் மாதிரி என்னைக்குமே வராது. அண்ட் அவரை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவரோட இடம் எப்பயுமே நெஞ்சில தான் இருக்கும். நெஞ்சில் குடி இருக்கும். இங்க நெஞ்சில் நீங்க குடியிருப்பீங்க. அண்ணா இன்னும் அவரை பத்தி பேசினா பேசிட்டே போலாம். பட் நான் சிம்பிளா சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்து அவரோட பெரிய ஃபேன். அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் படத்தை தேட்டர்ல பார்த்தது வேலாயுதம். அதுக்கப்புறம் நான் நிறைய படத்தை எல்லாமே தேட்டர்ல பார்த்துட்டேன். பட் மிஸ் பண்ண ஒரு சில படங்கள்லாம், முக்கியமா ஜில்லா, அப்புறம் தலைவா, அப்புறம் புலி, அப்புறம் வந்து மெர்சல், அப்புறம் சர்க்கார், இந்த படங்களை தான் நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லா படத்தையும் நான் தேட்டரில் பார்த்துட்டேன். பட் அது மெர்சல் வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்துட்டு என்ன மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இதுக்கப்புறம் எல்லாமே ரீலீஸ் தான். ஸோ அதை பற்றி கவலைப்பட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்துடலாம். கடைசி படம். ஸோ எதை பற்றியுமே வன்மதை கக்காம எதையும் டைவர்ட்லாம் ஆகாமல் படத்துக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை சுற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நீட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? சினிமாங்கிறது வந்து இது ஒரு பொழுதுபோக்கு. அது வாரம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த வாரம் ஜனநாயகன், அடுத்த வாரம் ஸ்பைடர்மேன், அதுக்கு இந்த வாரம் ஒடிசி அப்படி வந்துட்டு தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சினிமாங்கிறது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு ஒருத்தரை டார்கெட் பண்ணி எடுக்கணும்னு இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீட் இஷ்யூ போராடுறீங்களா, தாராளமா எழுதி போராடுங்க. நானும் போய் போராடுறேன், தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு இந்த ஒரு சினிமாவை போட்டு இது பண்றதெல்லாம் இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ வந்துட்டு ஒருத்தரை ரொம்ப ஹேட் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி காரியத்துல இறங்காதீங்க. அது உங்களுக்கு தான் ஒரு கெட்ட பேர். ஸோ ஜனநாயகனுக்கு அஸ் தளபதி ஃபேனா நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுப்பேன். பட் அஸ் அ காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ், ஒரு ஆனஸ்டான ரிவ்யூவா ஒப்பீனியனா வந்துட்டு இந்த படத்துக்கு நான் 7.5/10 கண்டிப்பா நான் தாராளமா கொடுப்பேன். ஸோ படத்தை நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்துக்கு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், கண்டிப்பா வரும். ஸோ முடிஞ்சவரை சேனல் சப்போர்ட் கொடுங்க. அண்ணனும் சினிமா விட்டு போயிட்டாரு, அதுவும் கஷ்டமா இருக்கு. நீங்க சப்போர்ட்டே கொடுக்க மாட்டீங்க, சேனலுக்கு ரொம்ப ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வரேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.